நீங்கள் ஐடியில் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களோட சேலரி கண்டிப்பாக ஒரு 10 லேக்ஸ்லேருந்து 20 லேக்ஸ்க்குள்ளே மினிமமாக இருக்கணும். இங்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு 35 லட்சம் 40 லட்சம் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு மேனேஜராக இருந்தவர் காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வருவார். ஒரு காஃபி பிரேக் போனால் கூட அந்த காஃபி எடுத்துகிட்டு அவரோட பிளேஸில் போய் உட்காந்து கோட் அடிச்சுட்டு பேரலாக மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு பேரலாக தான் ஒரு சிப் எடுப்பார். நம்ம யூஸ்வலாக பிரேக் போனால் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்னு அங்கே நின்றுட்டு வரது தான் பெரிய டார்கெட்டாகவே வச்சு போவோம். நான் இதெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க? அப்போ அவர் ஒரு சில பதில் சொன்னார். என்னோட குழந்தைங்களோட எஜுகேஷன், வயசான பேரண்ட்ஸ், எனக்கு இருக்கக்கூடிய ஹவுஸ் லோனுக்குலாம் நான் இப்படி தான் ஓடணும் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார். ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு வந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை ஏன் நான் வந்து சேலரியோட கனெக்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பண தேவைகள் இருக்கும். ஒரு சின்ன பர்சனல் லோன்லேருந்து ஒரு பெரிய வீட்டு லோன் வரைக்கும் எந்த கமிட்மெண்ட்ஸையுமே எடுக்காமல் நம்ம ஒரு டேக் ஹோம் 25 லேக்ஸ்னு நம்ம பக்காவாக பிளான் பண்ணி மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 இயர்ஸில் கண்டிப்பாக நம்ம செட்டில் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுறதும் பண்ணாததும் நம்மளோட விருப்பம். ஆனால் அதுக்கப்புறம் தான் உண்மையிலே நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 25 லேக்ஸ் 35 லேக்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்றத நீங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா உண்மையாகவே இது உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும்.